ஒரு வேலை ரெகுலராக போயிட்டு இருக்குன்னா திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த சேஞ்சஸ் அது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா அப்படின்றத சொல்லக்கூடியது தான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் அப்படின்றது தான் 3ஆம் வீடு. ஒரு தைரியத்தை கொடுக்குறது. அப்போ 3ல மாந்தி இருந்தா என்னன்னா சார், நம்மள வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை கண்டிப்பா கொடுக்கும். இது ஜாதகருக்கு இருக்கும். அவங்ககிட்ட எல்லா டேலண்ட்டும் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் அவனை டெவலப் பண்ணவே விடாது. அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணாம இருக்குன்னா அதை பண்ண வைக்கிறது தான் நம்மளோட வேலையே. அப்போ இதை வந்து 1ஆம் வீடுன்ற லக்னமான நீங்க இந்த 3ஆம் வீட்டை நீங்க ஆக்டிவ் பண்ணாதான் நீங்க டெவலப் ஆக முடியும். இல்லைன்னா லைஃப் லாங் டெவலப் ஆக முடியாது. ஏன்னா இதுதான் வந்து தைரியம். தைரியம் சார்ந்த வந்து வீரியம். அப்ப அந்த வீரியம்னா என்னன்றது அடுத்தது வரேன் நான். இப்போ உங்களுடைய லைஃப் நீங்க படிக்கும் போதும் விஷயம் தெரியும். உங்களுக்கு மெமரியா எல்லாமே தெரியும். ஒரு கூட்டத்துல ஒரு கிளாஸ் ரூம்லயோ இல்ல ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துலயோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நீங்க வேல்யூபிளான பாயிண்ட் வச்சுட்டு இருப்பீங்க. அதை நீங்க இப்ப எந்திரிச்சு நின்று உங்களால பேச முடியாது. அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல நீங்க ஃபெயிலியர் ஆயிருங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். எப்போ பேசுவீங்கன்னா அந்த மீட்டிங் முடிஞ்சு வெளியே வரும்போது இது எனக்கு தெரியுமேன்னு சொல்லுவோம்.